பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஷூ பார்ட் எப்படி இந்த ஷூ மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஷாக்ஸு, அப்புறம் லெக். இது ஷூ பார்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்க 7 செயின் போடணும். ரோ 1 வந்து 7 செயின் போடணுங்க. 7 செயின் போட்டு செகண்ட் செயின்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். செகண்ட் செயின்லேருந்து 5 சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். லாஸ்ட்டில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். அதுக்கு அடுத்தது மறுபடியும் 5 சிங்கிள் க்ரோஷே போடணும். அந்த ரோ ஃபுல்லாக நம்மளுக்கு 12 வரணும். ஓகேங்களா. இது நான் உங்களுக்கு வந்து டயக்ராம் எப்படி டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தது பாருங்கள் பாருங்கள். அதுக்கு அடுத்தது ரோ 2 பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறம் 4 சிங்கிள் க்ரோஷே, 2 இன்க்ரீஸ், 4 சிங்கிள் க்ரோஷே, 1 இன்க்ரீஸ், டோட்டலாக 16 வரணும். அதுக்கு அடுத்தது ரோ 3 பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரீஸ், 6 சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், 1 சிங்கிள் க்ரோஷே, 1 இன்க்ரீஸ், 6 சிங்கிள் க்ரோஷே. இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் ட்ராயிங்கில் எப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து எல்லாத்துலேயும் ஸ்லிப் ஸ்டிச் இன் ஆல். ஓகேங்களா. 19 ஸ்டிச்சஸ். ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு இது பாருங்கள், இங்கே இந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 செயின் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு செயினை விட்டு செகண்ட் செயினில் வந்துட்டு 1 2 3 4 5 டைம் சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா. இங்கே ஒரு இன்க்ரீஸ், இங்கே ஒரு இன்க்ரீஸ். சரிங்களா. அடுத்தது 1 2 3 4, அடுத்தது ஒரு இன்க்ரீஸ். அதுலேருந்து எப்படி கொண்டு போகிறோம், இப்படி நான் வி மாதிரி போட்டிருக்கிறது இன்க்ரீஸ். ஒரு ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். அப்புறம் 1 2 3 4 5 இந்த ஸ்டிச்சில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே. இங்கே வீனா இந்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே, இந்த இடத்துல ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா. பாருங்கள், இந்த மாதிரி பார்த்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன பேட்டர்ன் வந்து அப்படியே நான் வந்து ரோ வந்து எந்த ரோ வரைக்கும் பாருங்கள். இதுதான் பேட்டர்னு, லெக்கோட பேட்டர்ன். இப்போ இது வந்து நான் உங்களுக்கு ரோ 4 ரோ வரைக்கும் பாருங்கள். செயினோடது 1, 2வது, 3வது, 4வது, மொத்தமாக 4 ரோக்கு 4 ரோஸ்க்கும் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா. இது வந்து நம்ம ஷூவோட அடிப்பகுதி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது அப்பர் லூப்பில் வந்து நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்பர் லூப்பில் இங்கே பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் இன் ஆல் 19 இதில் ஸ்லிப் ஸ்டிச்சை சுற்றி போட்டு வந்துடும். அதாவது இந்த ஷூவோட அடிப்பகுதி போடுவோம் இல்லைங்களா, இந்த ஷூவோட அடிப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச்சு பாருங்கள். இந்த அடிப்பகுதி வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுறோம் பாருங்கள். இது வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்லிப் ஸ்டிச் முடிச்சுட்டு அப்பர் லூப் இருக்கு இல்லைங்களா, அப்பர் லூப்பில் வந்து சிங்கிள் க்ரோஷே 19 சிங்கிள் க்ரோஷேஸ் போடுறோம். அதை முடிச்சுட்டு ரோ 6 மறுபடியும் அதுக்கு மேலே எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வரோம். ரோ 7 பாருங்கள். இந்த முன்னாடி முன்பகுதி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறுகின மாதிரி வரணும் இல்லைங்களா, அதுக்காக 8 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அப்புறம் 3 டிக்ரீஸ் போடுறோம். அப்புறம் 5 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அதுக்கு அடுத்த ரோ பாருங்கள், 6 சிங்கிள் க்ரோஷே, 3 டிக்ரீஸ், 4 சிங்கிள் க்ரோஷே. அதோட போட்டு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா சாக்ஸுக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. அந்த கலர் எடுத்துகிட்டு பேக் லூப்பில் இப்போ நம்மளுக்கு இங்கே டோட்டலாக சுற்றி வந்து எவ்வளோ இருக்கும், நம்மக்கிட்ட 13 தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ பேக் லூப்பில் வந்து 13 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. 13 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு, அதாவது இது எத்தனாவது ரோ, நம்மளுக்கு வந்து 9th ரோ. அதுக்கப்புறம் அதே சேம் சாக்ஸ் கலரில் 10ம் 11ம் ஒவ்வொரு சுற்று போட்டு வந்துடுங்க. ஓகேங்களா. அடுத்தது அதோட முடிச்சுட்டு அடுத்தது இந்த கலரை கட் பண்ணிவிட்டு அடுத்தது ரோ 12 வந்து பேக் பாருங்கள். இது ஒரு ரோ பாருங்கள். இதுலேயே அப்படியே நம்ம இவ்வளோ ரோஸ் போட்டு வந்துட்டோம் பாருங்கள். இது ஒரு ரோ. அப்புறம் இது வந்து எத்தனாவது ரோ நம்மளுக்கு, இது 9th ரோ, 10th ரோ, 11th ரோ. நான் இன்னொரு ரோவும் இன்க்ரீஸ், எனக்கு வந்து கொஞ்சம் சாக்ஸ் பெருசாக தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த ரிட்டன் இதில் இல்லை, நான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன். நீங்கள் அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு தான், அது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒர்க்கே முடிஞ்சிருச்சு. நீங்கள் எவ்வளோ இது வரைக்கும் சாக்ஸ் வேணாலும் நீங்கள் இது வரைக்கும் கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா. அதை கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது உள்ளுக்குள்ளே, அதாவது பேக் லூப்பில் வந்து ஸ்கின் கலரை வந்து லைனாக நம்ம அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வரோம். எந்த அளவுக்கு ரோ 13லேருந்து 32 வரைக்கும் அப்படியே சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது நம்ம இங்கே சாக்ஸை விட்டுட்டு இங்கே வந்து பேக் லூப்பில் வந்து இந்த ஸ்கின் இதை ஆரம்பிச்சோம் இல்லைங்களா, அப்போ அங்கே நம்மளுக்கு ஃப்ரண்ட் லூப் இருக்குங்களா, அந்த ஃப்ரண்ட் லூப்பில் வந்து 3 செயின்ஸ் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இது வந்து ஹேண்டுக்கு வந்து நான் போட்டு காமிச்சிருப்பேன். அது வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இவ்வளோதாங்க பேட்டர்னு பாருங்கள். ஈஸியாக போட்டுடலாம் லெக். ஓகேங்களா. லெக் பேட்டர்ன் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள். அடுத்த பார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு பாடி பார்ட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறது, பாடி பார்ட் ரொம்ப சிம்பிளுங்க. பாடி பார்ட்டும் கவுனை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா எப்படி எல்லாம் அசம்பிளிங் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அடுத்தது பன்னியோட பாடியை கூட அப்படியே கவுன் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கவுன் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள்.
உள்ளே வந்து இப்படி பாடி பார்ட் உள்ளே இருக்கும். இது வந்து மேலே சட்டையோடது அப்படியே கவுன் மாதிரி போட்டாச்சு. ஓகேங்களா? இதுக்கு வந்து இந்த பேட்டர்ன் பாருங்கள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லா புரியும் பார்த்தீங்கன்னாவே. டிக்ரீஸ் இன்க்ரீஸ் எப்படி போட்டிருக்கேன் அது எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியும். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து நான் லெக்ஸ் எப்படி போடணும், ஹெட் பார்ட்டோட டிசிஸ் எப்படி போடணும், ஹேண்டுக்கு லெக்குக்கு எல்லாம் எப்படி போடணும் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு இது பார்த்தாவே புரியும். சிங்கிள் க்ரோஷே 6 சிங்கிள் க்ரோஷே இன் மேஜிக் ரிங் இன்க்ரீஸ்னா 12, 1 இன்க்ரீஸ் 18, 24, 30, 36, 42, அப்புறம் 6 to 14 ரவுண்ட்ஸ் வந்து 42 நம்ம போடணும். அந்த மாதிரி லைனாக எழுதியிருப்பேன். டோட்டலாக நம்ம வந்து 30 ரோஸ் போடணுங்க. 30 ரோஸ் போட்டு கடைசியில் 24 சிங்கிள் க்ரூஷே இருக்கும்போது நம்ம ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பாடி ஒர்க் பண்ணணும். கலர் சேஞ்சிங் பாருங்கள். இங்கே ரெட்டுன்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? பாருங்கள், இங்கே ரெட்டுன்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம டோட்டலாக வந்துட்டு 30 ரோஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா? இதில் நம்ம 16th ரோ பாருங்கள், பேக் லூப் அப்படின்னு சொல்லி போட்டு ஒர்க் பண்ணியிருப்போம். அதாவது 16th ரோ வந்து கலர் ஃபஸ்ட் வந்து ரோ 15ல் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி 42 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணியிருப்போங்க. அதுக்கப்புறம் 16th ரோவில் வந்து பேக் லூப்பில் மட்டும் 42 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணியிருப்போம். பாருங்கள், இது பேக் லூப். பேக் லூப்பில் ஒர்க் பண்ணி அப்படியே இங்கே மேலே பார்ட் வந்து ஃபஸ்ட்டு இப்படி முடிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த கீழே இது கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? இதுவும் இந்த பார்ட்டும் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா இந்த ஃப்ரண்ட் லூப் இருக்கு இல்லைங்களா? பேக் லூப்பில் ஒர்க் பண்ணி இதெல்லாம் முடிச்சிருப்போம். இப்போ ஃப்ரண்ட் லூப்பில் வந்து நம்ம பிக் டேடிக்கு ஒர்க் பண்ண மாதிரியே அந்த அந்த பேலன்ஸ் வந்து ஒரு செயின் இருக்கு இல்லைங்களா? அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ராக் எப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரூஷே. ஃபஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரூஷே போட்டிருப்பேன். பாருங்கள், சுற்றி ஏன்னா நல்லா விரிஞ்சு வரணும் இல்லைங்களா? அதனால் ஒவ்வொன்றிலையும் 2 சிங்கிள் க்ரூஷே போட்டிருப்பேன். அதுக்கு அடுத்த ரோ வந்து 2 டபுள் க்ரூஷே போட்டிருப்பேன். எல்லாத்துலேயுமே 2 டபுள் க்ரூஷே போட்டிருப்பேன். எத்தனாவது ரோவில்? அந்த 16th ரோவில் பேக் லூப்பில் வந்து போட்டு இந்த மேல் பகுதி வந்துடும். ஃப்ரண்ட் லூப்பில் வந்து போட்டு இந்த ஸ்டிச்சஸ் வந்துடும். அப்போ இது வெளியே தெரியும். அப்போது ஒவ்வொன்றிலையும் 2 டபுள் க்ரூஷே போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த ரோ வந்து ஒரு டபுள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். அதாவது ஒரு டபுள் க்ரூஷே அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ், 2 டபுள் க்ரூஷே, ஒரு டபுள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு டபுள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். அவ்வளோதாங்க. இது ரெண்டோட நம்ம இன்க்ரீஸ் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் வந்து 2 டபுள் க்ரூஷே எல்லாத்துலேயும் போட்டு வந்துடுறோம். அதுக்கு அடுத்ததாக 1 2 1 2ன்னு போட்டு வந்துடுறோம். அவ்வளோதாங்க. இன்க்ரீஸ் ஸ்டாப் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 ரோஸும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டிசி மட்டும். இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எது கிடையாது. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டிசி மட்டும். புரிஞ்சுதுங்களா? அதாவது ஃப்ரண்ட் லூப்பில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டபுள் டிசி, அதாவது எல்லாத்துலேயும் இன்க்ரீஸ் போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்ததில் வந்து ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ்னு போட்டு முடிச்சிடுறோம். அதுக்கு அடுத்து எல்லா ரோமே, அதாவது 7 ரோஸ் 1 2 3 4 5 6 7 ரோஸுமே எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டிசி போட்டு வந்துடுறோம். இது வந்து நீங்கள் கலர் நான் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியட்டும்னு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேம் கலர் போட்டதுனால போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கடைசியில் நம்ம கைக்கெல்லாம் கொடுத்தோம் இல்லைங்களா? 3 செயின்ஸ் அப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அதே மாதிரி இங்கே இறக்கத்துக்கு வந்து நான் 2 செயின்ஸ் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஏன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு 2 செயின்ஸ் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 2 செயின்ஸ் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அந்த மாதிரி போட்டு நான் பார்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள், இவ்வளோதான். இங்கே வந்துட்டு கலர் எனக்கு வயலட் பத்தலைன்னு சொல்லிட்டு க்ரீன்லேயே முடிச்சிருக்கேன். பாருங்கள், போட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நாட் போட்டு விட்டாச்சு. அப்புறம் நம்ம ஒர்க் முடியும் போது இந்த நாட்டெல்லாம் தெரியாமல் நம்ம எடுத்துடணும். ஓகேங்களா? இதுதாங்க பாடி பேட்டர்ன். பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்களா? இப்போது இது எல்லாத்தையும் இனி அடுத்ததெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கவனிக்கணும். அடுத்தது வந்து ஃபுல்லாக அசம்பிளிங் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.